அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான முருகன் சிலை உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மெயின் ரோட்லேருந்து தான் பார்க்குறோம். அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். 92 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகன் சிலைங்க. உலகத்திலேயே 3வது உயரமான முருகன் சிலை. கூகுள் மேப்பில் அருள்மிகு தீர்த்தகிரி முருகன் டெம்பிள்னு போட்டிங்கன்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். வேலூர்லேருந்து இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரம் தாங்க. அடுத்தது நம்ம கடைசியாக வந்து ஒரு அங்காளம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த அங்காளம்மன் கோவிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த தீர்த்தகிரி முருகன் கோவில். அந்த அங்காளம்மன் கோவிலுடைய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. வேலூரில் இருக்கக்கூடிய புது ஒசூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகனை தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோங்க. இங்கே ஒரு ஆட்சி தெரியுது பார்த்தீங்களா? இங்கேருந்து கோவிலுக்கு கிட்ட போகிறதுக்கு, மலையடிவாரத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் கிட்ட இருக்குது. இந்த ஆர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு பார்க்கிங் ஏரியா வரும். அந்த இடத்துல நீங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு 2 பாதை இருக்குங்க. ரோடு வசதியும் இருக்கிறதுனால நீங்கள் வண்டியில் கூட போகலாம், இல்லைனாலும் படிக்கட்டில் ஏறதா இருந்தாலும் ஏறி போகலாம். 222 படிக்கட்டுகள் தான் இருக்குங்க. இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு முறை சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை கண்டு அதில் சந்தோஷப்பட்ட திருமாலுடைய கண்கள்லேருந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் துளிகள் வருது, ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் இருக்கு இல்லையா, அந்த துளிகள்லேருந்து பார்த்திங்கன்னா 2 பெண் உருவம் வந்து கிடைக்குது. அந்த 2 பெண்ணையும் வந்து இந்த திருமாலும் மகாலட்சுமியும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மகள்களாக எடுத்து வளர்க்குறாங்க. அந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு அமுதவள்ளி அப்படிங்கிற பெயரையும் இன்னொரு பெண்ணுக்கு சுந்தரவள்ளி அப்படிங்கிற பெயரையும் வச்சு வளர்க்குறாங்க. தந்தையாகிய திருமாலினுடைய மந்திர உபதேசத்தின்படி அந்த அமுதவள்ளி சுந்தரவள்ளி இருவருமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை நோக்கி தவம் புரிகிறாங்க. ஆனால் 2 பேருமே முருகனை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் புரிகிறாங்க. நம்ம மலையடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. மலையடிவாரத்தில் பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் இருப்பார், அவரை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே படிக்கட்டு வழியாக ஏறியும் போகலாம். 222 படிக்கட்டுகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறதா இருந்தாலும் ரோடு வசதி இருக்குது, போகலாம். மலைக்கு மேலே கொஞ்சம் தூரம் படிக்கட்டு வழியாக ஏறி போகும்பொழுது அந்த இடத்துல முருகப்பெருமானினுடைய பாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வள்ளி மலையை நோக்கி வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக முருகப்பெருமான் போகும் பொழுது இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த தீர்த்தகிரி மலையில வந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான பாத சுவடு தான் இங்க நம்ம பார்க்க போறது. அடுத்ததா முருகப்பெருமானை நோக்கி அந்த இருவருமே தவம் பண்றாங்க இல்லையா, அந்த தவத்துல மனம் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவர்கள் முன்னாடி தோன்றி அவங்க 2 பேருக்குமே ஒரு வரம் கொடுப்பாரு. உங்களுடைய விருப்பப்படியே நான் உங்கள் இருவரையுமே மனம் புரிந்து கொள்கின்றேன். ஆனா அமுதவள்ளியாகிய நீ தேவலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னும் சுந்தரவள்ளியாகிய நீ மண்ணுலகத்தில் பிறக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு வரமளிக்கிறாரு. அப்படி இருவருமே பிறந்து வளர்ந்ததற்கு அப்புறமா நான் உங்களை தேடி வந்து திருமணம் செய்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து அவங்க 2 பேருக்குமே வரம் கொடுத்துருவாரு. அதன்படியே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மனை வதம் செஞ்சு திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா தெய்வானையை திருமணம் செஞ்சுக்கிறாரு முருகப்பெருமான். தெய்வானை அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதவள்ளி. தேவலோகத்தில் இந்திரனுடைய மகளாக பிறந்திருக்கக்கூடிய அமுதவள்ளி தான் இந்த தெய்வானை. அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததா திருமால் பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளி இருக்காங்க இல்லையா, அவங்கள மண்ணுலகத்தில் பிறக்கும்படி செய்கிறாரு. ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மானினுடைய வயிற்றில் பிறக்கும்படி செய்கிறாரு. ஒரு மான் வந்து பெண் குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது அது மிரண்டு போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது. அந்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு தோட்டம். அந்த பகுதியாக வரக்கூடிய ஒரு வேடுவ தலைவன் நம்பிராஜன் வராரு. அந்த குழந்தையை பார்த்து எடுக்கிறாரு. முருகப்பெருமான் வந்து எனக்காக கொடுத்த குழந்தை இது அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாததுனால முருகப்பெருமானை தினமும் வேண்டி பிரார்த்தனை செய்வார், அவருக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த காட்டுப்பகுதியில் கிடைச்ச அந்த குழந்தையை பார்த்ததும்
முருகனே அவருக்கு கொடுத்த குழந்தையா எடுத்து வளர்க்குறாரு. வள்ளிக்கிழங்கு தோட்டத்திலிருந்து எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு வள்ளி அப்படிங்கிற பெயர் வச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படி வள்ளிமலையில் நம்பிராஜனுடைய மகளாக வந்து சுந்தரவள்ளி வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வள்ளிமலை இந்த வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குங்க. அந்த வள்ளிமலையை நோக்கி முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக போவார். அப்போது அதற்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தகிரி மலையில் முருகப்பெருமான் பாதம் பதித்து சிறிது நேரம் இந்த மலையில் தங்கி இருந்ததாக சொல்லப்படுது. அந்த பாத சுவடு தான் நம்ம மலையில் படிக்கட்டு வழியாக ஏறி வரும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த மலையில் முருகப்பெருமான் சிறிது நேரம் தங்கி இருந்து அதற்கப்புறமா வள்ளிமலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த வள்ளிமலையோடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கு பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சப்தகன்னியர் கோவில். இங்கே சப்த கன்னியரும் இருக்காங்க, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கால பைரவரும் இருக்காரு. இந்த சப்த கன்னியரை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தகிரி முருகனை பார்த்துட்டு வரலாம். அதற்கப்புறமா அந்த 92 அடி உயர சிலையை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகனை பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ 3வது கோயிலுக்கு வந்துட்டோம். அதாவது தீர்த்தகிரி மலை. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணுறதுக்காக போகும் பொழுது இந்த மலையில் வந்து சிறிது நேரம் இளைப்பாரி இருப்பார் அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஔவையார் இந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த மலையில் ஔவையார்கிட்டையும் அவருடைய விளையாட்டை நிகழ்த்தியதாக சொல்லப்படுது. அதாவது வார்த்தை விளையாட்டு விளையாட விரும்பிய முருகப்பெருமான் ஔவையாரை பார்த்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லையா, அதுவும் நடந்தது இந்த மலையில தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முருகன் கோவிலுக்கு குழந்தை வரம் வேண்டியும் திருமண வரம் வேண்டியும் வேலை வாய்ப்பு வேண்டியும் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வராங்க. இந்த கோவிலில் விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை 3 நாட்களும் விசேஷமாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சஷ்டி, சூரசம்ஹாரம், பங்குனி உத்திரம், பால்குட அபிஷேகம், விளக்கு பூஜை இது எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்க. தீர்த்தகிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுனை தீர்த்தம் தாங்க. அதாவது ஸ்ரீராமபிரான் ராவணனை கொன்று அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீராமபிரான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராம தீர்த்தத்தில் வந்து நீராடுவார். அதனால் அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். அதனால் தீர்க்க முடியாத பாவ செயல்கள் செய்திருந்தா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீராம தீர்த்தத்தில் குளிச்சா எல்லா பிணிகளும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி வந்தோம் அப்படின்னா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகனை தான் பார்ப்போம். இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், மாலையில் 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நட திறந்துருக்குங்க. தீர்த்தகிரி மலையில் இருக்கக்கூடிய வடிவேல் சுப்பிரமணியரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய வள்ளியும் முருகப்பெருமானையும் பார்த்திங்கன்னா சம உயரத்தில் இருப்பாங்க. தெய்வானே சற்று உயரம் கம்மியாக தான் இருப்பாங்க. காதல் திருமணம் கைகூடணும்னா இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். தட்சிணாமூர்த்தி அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா உற்சவ மூர்த்தியும் இருப்பார். பக்கத்தில் விநாயக பெருமானும் இருக்கார். காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சி, பாம்பன் சுவாமிகள், சாய்பாபா, மகாவிஷ்ணு, பெருமாள், அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், நடராஜர், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாரும் இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். நம்ம இருக்கக்கூடிய இந்த மலைக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மலையில் பார்த்தீங்கன்னா 92 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலையை வடிவமைச்சிருப்பாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த 10 மலை முருகன் சிலையை வடிவமைத்த அந்த சிற்பி தான் வந்து இந்த சிலையையும் வடிவமைச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த மலையோட வியூவெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம அந்த உலகத்திலேயே 3வது உயரமான முருகன் சிலை சொன்னோம் இல்லையா, 92 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரணுங்க.
இந்த சைடு ஃபுல்லாகவே நல்லா நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த வியூ தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மலை நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா தீர்த்தகிரி முருகனை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. இந்த வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. ஜூன் 8, 2025 ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்திங்கன்னா இந்த முருகருக்கு மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் முத்துமலை முருகன் 146 அடி உயரங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மலேசியாவில் 10 மலை முருகன் 142 அடி உயரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் 3வது உயரமான முருகன் சிலை 92 அடி உயரம். தீர்த்தகிரியில் இருக்கக்கூடிய வடிவேல் சுப்பிரமணியர் 3வது உயரமான முருகன் சிலையை நம்ம பார்த்துட்டோம். மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 முருகர் சிலையும் கண்டிப்பாக பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீர்த்தகிரி முருகனை நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலூரில் இது தவிர வேறு ஏதாவது கோவில்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு அழகான முருகர் கோவில், அதுதாங்க ரத்னகிரி முருகன் கோவில். நம்ம அடுத்ததாக ரத்னகிரியில் பார்க்கலாம்.